தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, பூக்கி. கணேஷ் சந்திராவுடைய டைரக்ஷன்ல இந்த படம் ரெடியா இருக்கு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும், ஹீரோயினும் படத்தோட ஓப்பனிங்லயே அவங்களுடைய லைஃப்ல வந்து பிரேக்கப் பண்ணணுன்ற முடிவுல பேசிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க எதிர்பாராத விதமா ஒரு கண்ணாடி உடையுது. அந்த கண்ணாடி உடைஞ்சதுனால கோவப்பட்டு, ஒரு கார சேஸ் பண்ணிட்டு போய் ஹீரோ வந்து நிறுத்துறாரு. நிறுத்துனதுக்கு அப்புறமா அந்த அந்த ஒரு காருக்குள்ள ஒரு ஃபேமிலி ஒண்ணு இருக்கு. அந்த ஃபேமிலி கிட்ட அவரு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு சண்டையா மாறுது. அந்த ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து ஹீரோவ அடிச்சுடுறாங்க. இப்ப அந்த இடத்துல பிரேக்கப் அப்டின்ற ஒண்ணு நடக்குது. பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோ, ஹீரோயினும் பல ரிலேஷன்ஷிப்க்குள்ள போறாங்க. பல பேர மீட் பண்றாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ண கேரக்டர்ஸ அவங்க பயங்கரமா ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்டின்றது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ட்ரிக்கர் ஆயிட்டே இருக்கு. டுவர்ட்ஸ் த எண்ட்ல இந்த 2 பேர் சேர்றாங்களா இல்லையா? அவங்களுடைய லைஃப்ல எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. அத டைரக்டர் கணேஷ் அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கதையில ஓவராலா எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்மளுடைய லவ் லைஃப்ல நெறைய விஷயங்கள் மாறுனாலும், அந்த லவ் லைஃப்ல நெறைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாலும், எக்ஸாம்பிள் வந்து டெலூஷன்ஷிப்ன்றாங்க, சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க. இப்படி பல ஷிப் வந்து இருந்தாலும், டுவர்ட்ஸ் த எண்ட்ல நமக்கு புடிச்சவங்க கூட தான் நம்ம சேருவோன்றது ஒண்ணு இருக்குல்ல. அது யாராலயுமே தடுத்து நிறுத்த முடியாது. நாமளே ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வேணான்னு அவாய்ட் பண்ணாலும், இயற்கையா நம்மள ஒரு இடத்துல வந்து சேர்த்துரும். அப்படின்றத இந்த கதையில ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்கன்றது தோணுச்சு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாவும் நம்ம பார்க்குறேன். விஜய் ஆண்டனி அவர்களுடைய எடிட். எனக்கு விஜய் ஆண்டனியோட எடிட் எந்த இடத்துல ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, ரீசென்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, Instagramல வந்து இந்த நாய்ங்கலாம் பேசுற மாரியான வீடியோ நம்ம பார்த்துருப்போம். பயங்கர ஃபன்னியா இருக்கும். அந்த ஐடியாவ வந்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐடியாவுக்கு வந்து விஜய் ஆண்டனி சாரோட எடிட் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அந்த போர்ஷனே பயங்கர பிளாஸ்ட்டா சிரிச்சுட்டு இருந்தேன். எப்படி நான் இந்த பாயிண்ட்ட சொல்றேனோ, அப்படியே கட் பண்ணீங்கன்னா, ஆதித்யா கதிர் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே அவருடைய ஒரு டிராவல் இருக்கும். ஆ என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு 2 பேர மீட் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருப்பாரு. பொலம்பிட்டு இருப்பாரு. என் லைஃப்ல இதெல்லாம் நடந்தது. அது கேட்கிற ஆட்களா இவங்க 2 பேரும் வருவாங்க. அதுல ஆதித்யா கதிர் அவர்கள் மிக முக்கியமான கேரக்டரு. அவரு குடுக்குற அந்த கவுண்டரு, ஃபன்னுலாம் வந்து தியேட்டர்ல பயங்கர பிளாஸ்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுல டவுட்டே கிடையாது. இந்த படத்தோட ஹீரோ அஜய் அவர்கள். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹீரோவா நடிச்சிருந்த அந்த மார்கன் படத்திலேயே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த படத்திலேயும் அவரு அந்த கேரக்டர ஹேண்டில் பண்ண விதம் மிக முக்கியமா வந்து ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும். அந்த சாங்ல ஒரு டான்ஸ் ஆடுன அந்த மூவ்மெண்ட்டு, ஒரு ஹீரோவா ஒரு ஸ்டேஜ் பண்ணிக்கிற விதம், அவரு எப்படி அங்கங்க ஒரு கவுண்டரும், காமெடியும் குடுத்து அந்த ஸ்க்ரீன் பிளேல அவர் எப்படி பிளெண்ட் ஆவுறாரு அப்படின்றதெல்லாம் அவருடைய ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப புடிச்சது. தனுஷா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம அவங்கள வந்து Instagramல பார்த்துருக்கோம், YouTubeல பார்த்துருக்கோம். இப்ப வந்து அங்கருந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல ஹீரோயினா நடிக்கிறாங்கன்றதே சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஹீரோயின்னும்போது அந்த ஃப்ரேம வந்து ஆடியன்ஸ் அப்படி கிராப் பண்ணும்ல. ஆடியன்ஸ வந்து எங்கேயும் பார்க்க விடாம, நம்மளோட ஆக்டிங் மூலியமா அவங்கள அப்படி கட்டி போடுவாங்கல்ல. அப்படி ஒரு விஷயத்த தனுஷா ரொம்ப அழகா பண்றாங்கன்றதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபியாவும் சரி, மியூசிக்காவும் சரி, விஜயாண்டி அவர்கள் தான் இந்த படத்துக்கான மியூசிக்க பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா, ரொம்ப ஜாலியா இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் அவருடைய மியூசிக் நெறைய இடத்துல இந்த பூக்கின்ற ஒரு சாங்க்கு வந்து ஒரு ஊள விடுற மாரி ஒரு சவுண்ட் ஊ ஊ அப்படின்னு. அது வந்து ஒரு சில இடங்கள்ல காமெடியா கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில இடங்கள்ல அத தவிர்த்திருக்கலாமோ! கொஞ்சம் டயலாக்க தாண்டி மியூசிக் ஓவர் ப்ளே பண்ணுதோ! அப்டின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தது. அதுக்கு ஒரு வேள நான் பார்த்து தியேட்டரா கூட காரணமா இருக்கலாம். என்னன்றது தெரியல. அது மட்டும் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அண்ட் கதையா எனக்கு பார்க்கும்போது என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஹீரோ, ஹீரோயினும் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஒரு டிராவல்ல போயிட்டுருக்குன்னா, அவங்க வேற ஒரு பையன மீட் பண்றாங்க. பிரச்சனைகள பத்தி பேசுறாங்க. அவங்க சண்ட போட்டது எப்படி? அவங்க லைஃப்ல எப்படி ஒண்ணா இருந்தாங்க? இத பத்தி தான் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்லயும் அதே கதைய கொண்டு வந்து பிளேஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் ஹீரோ, ஹீரோயினோட கேரக்டர்லாம் நமக்கு பெரிய அளவுல கனெக்ட்டே இல்லாத ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷனல் டிராவல் ஒண்ணு இருக்கு. ஒரு அப்பாவுக்கான ஒரு சீக்வென்ஸ் ஒரு ஜோன் ஒண்ணு இருக்கு. அதுல கரெக்ட்டா ஆடியன்ஸ புடிச்சுறாங்க. எமோஷனலா கரெக்ட்டா உட்கார வச்சுர்றாங்க. அதுக்கு படத்தோட செகண்ட் ஹால்ஃப் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இதை தாண்டி நீங்க இந்த பூகி படத்த பார்த்திருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பை பை சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.